இப்போ மட்டன் கோலா செய்யலாம். மட்டன் கோலா செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, சோம்பு அரை ஸ்பூன். இப்போ இது கூட பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இது கூட அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் 1/2 கிலோ மட்டன் வந்து கொத்துக்கறியாக வாங்கியிருக்கிறேன். அதை வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஃபில்டரில் போட்டு வச்சுக்கோங்க. தண்ணிலாம் நல்லா இறங்கிடும். மஞ்சள் தூள். மட்டனை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொத்துக்கறியாக கிடைக்கலன்னா நீங்கள் மட்டனை கூட மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. பல்ஸ் மோடில் அடித்து எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கொத்துக்கறி கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் செய்யலாம். இப்போ இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு. இது கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட கரம் மசாலா சேர்க்கல, பாய் வீட்டு பிரியாணி மசாலா சேர்த்து தான் செய்ய போகிறேன். இது சேர்த்து செய்யும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். 1/2 ஸ்பூன் ஃபேமஸ் கிச்சன் ஃபுட்ஸ் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா சொல்லி வரணும். இந்த பிரியாணி மசாலா சேர்த்த உடனே அப்படி ஒரு வாசனை வராது. இன்றைக்கி அரைச்சி வந்துட்டு பேக்கெட் போட்டாங்களா, சரி செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து செஞ்சிட்ருக்கேன். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மட்டனை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியில் எதுவுமே சேர்க்க வேண்டாம், அப்படியே ட்ரையாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துருவீங்க. நிறைய சேர்த்துட்டீங்கன்னா நமக்கு வந்து கோலா வந்து எண்ணெயில் போடும் போது உதுந்து வந்துடும். 1 ஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துருக்குறேன். நல்லா இந்த மாதிரி பசங்கிக்கோங்க. இது கூட நீங்கள் முட்டை வேணால் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலாம். இதுவே போதும், கரெக்டாக இருக்குது. இப்போ இது வந்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. சாப்பிடலாமா கோலா? சாப்பிடுவியா? சாப்பிடுவோண்டா. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். மினிமம்லேயே வச்சுக்கோங்க, கையில் வைக்க வேண்டாம். இப்போ கோலாவை போட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அது பிரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு முட்டை அடிச்சுட்டு கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு திருப்பியும் வந்து இந்த மாதிரி பொரிச்சு எடுங்க. கோலாவும் வெந்துருச்சு. இப்போ நமக்கு மட்டன் கோலா ரெடி. டேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீனு உனக்கு கொடுக்கவாப்பா? இந்த எப்படி இருக்கு? சூப்பரா? சரி. அதை வேகட்டும். நல்லா இருக்குமா? நல்லா இருக்காடா? இது வந்து நான் பாய் வீட்டு பிரியாணி மசாலா போட்டு செஞ்சுருக்கிறேன். கரம் மசாலா போடலை. அதனால கொஞ்சம் வேற மாதிரியா இருக்கும் டேஸ்ட்டு. வாசனை நல்லா இருக்கும்.